வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தாதியர் மற்றும் உதவி மருத்துவ சேவையாளர் ஒன்றியத்தின் 48 மணித்தியால பணி பகிஷ்கரிப்பு. வைத்தியர்கள் சிலர் தமது நாளாந்த கடமை நேரங்களில் ஆக குறைந்தது 1 மணித்தியாலமேனும் ஒழுங்காக பணிபுரிவதில்லை என தெரிவிப்பு. நைஜீரியாவில் அமைந்துள்ள 4 கிராமங்களில் நேற்று பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 37 பேர் பலி. விரிவான செய்திகள். தாதியர் மற்றும் உதவி மருத்துவ சேவையாளர் ஒன்றியத்தின் 16 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த சுகாதார உத்தியோகத்தர்கள் நாடளாவிய ரீதியில் இன்று பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். 48 மணித்தியாலங்கள் இடம்பெறவுள்ள இந்த பணி பகிஷ்கரிப்பு இன்று காலை 7 மணி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 600 வைத்தியசாலைகளில் இந்த பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்றுவதாக தாதியர் மற்றும் உதவி மருத்துவ சேவையாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சமன் ரத்னப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் உரிய முறையில் வழங்கப்படாமை, போதிய தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்படாமை போன்ற காரணங்களை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். உதவி மருத்துவ சேவைக்கு உட்பட்ட எந்தவொரு சேவையும் இன்றைய தினம் நடைபெறாது. மருந்து வழங்கும் பகுதிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். அதேபோல் ஸ்கேன், எக்ஸ்ரே பரிசோதனை மற்றும் இசிஜி, இஜிஜி பரிசோதனைகள் முதலியவை இடம்பெற மாட்டாது என பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தேசிய வைத்தியசாலையின் நடவடிக்கைகளை வழமைக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்தார். காலையில் 90 வீதமான தாதியர்கள் சேவைக்கு வருகை தந்துள்ளனர். இதன் காரணமாக குறித்த தாதியர்களின் நடவடிக்கைகளில் இடையூறு ஏற்படவில்லை. தாதியர் மற்றும் உதவி மருத்துவ சேவையாளர்களின் பணி பகிஷ்கரிப்பால் ஏற்படும் நிலைமையை வழமைக்கு கொண்டு வருவதற்கு வேலை திட்டங்கள் நாம் முன்னெடுத்துள்ளோம். வெளிநோயாளர்களுக்கு மருந்துகளை வழங்குவதற்கும் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் நிஹால் ஜெயதிலகவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இதே நேரத்தில் பணி பகிஷ்கரிப்புக்கு செல்வதற்கு எந்தவித காரணமும் இல்லை. தற்போது கலந்துரையாடலுக்கு ஒத்துழைக்காது எதிர்காலத்தில் இவர்களது கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்கு கலந்துரையாடல் மூலமாகவே தீர்வு காண வேண்டி ஏற்படும். இவை இல்லாது பணி பகிஷ்கரிப்பின் மூலமாக சாதாரண மக்களின் உயிர் ஆபத்துக்கள் மாத்திரமே ஏற்படும். வைத்தியர்கள் சிலர் தமது நாளாந்த கடமை நேரங்களில் ஆக குறைந்தது 1 மணித்தியாலமேனும் ஒழுங்காக பணிபுரிவதில்லை என சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தகுதியான் வைத்தியர்கள் 1035 பேருக்கான நியமன கடிதங்கள் இதன்போது வழங்கப்பட்டன. ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் வைத்தியசாலையில் இருக்க வேண்டும் என நான் சிந்திப்பது உங்களுக்கு தெரியும். நான் அறிந்த விதத்தில் வைத்தியசாலையில் இருக்கும் 6 மணித்தியாலத்தில் நோயாளர் விடுதியில் எத்தனை மணித்தியாலங்கள் வைத்தியர்கள் இருக்கின்றனர், வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்திய ஆலோசகர்கள் எத்தனை மணித்தியாலங்கள் நோயாளர் விடுதியில் இருக்கின்றனர் என்பது தொடர்பாக தமது மனசாட்சியை தொட்டு பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. சில நேரங்களில் 6 மணித்தியாலங்களில் 1 மணித்தியாலம் வைத்தியசாலையில் இருப்பது தொடர்பாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. சிலர் 1 மணித்தியாலமும் வைத்தியசாலையில் இருக்காத வைத்தியர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பார்க்கும்போது இவை அனைத்தும் உண்மையான கதையாக உள்ளது. கவிஞரும் தென்னிந்திய நடிகருமான VIS ஜெயபாலன் நேற்றிரவு நாடு கடத்தப்பட்டுள்ளார். நோர்வே பிரஜையான இவர் சுற்றுலா விசா விதிமுறைகளை மீறி செயற்பட்டமையால் கைது செய்யப்பட்டு குடிவரவு குடியாழ்வு திணைக்கள அதிகாரியினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றிரவு துருக்கியூடாக நோர்வேக்கு ஜெயபாலன் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியாழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்தியாவிலிருந்து இலங்கை வந்திருந்த VS ஜெயபாலன் விசா விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியா பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். மிரிகான தடுப்பு முகாமுக்கு கடந்த சனிக்கிழமை மாற்றப்பட்ட அவர் குடிவரவு குடியாழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். நோர்வே தூதரகத்தினர் நேற்று முன்தினம் அவரை சந்தித்ததை அடுத்து நேற்றிரவு நாடு கடத்தப்பட்டார்.
இலங்கை பிறப்பிடமாக கொண்ட VS ஜெயபாலன் பல தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நெடுந்தீவு பிரதேச சபையின் தலைவர் தானியல் ரெக்சிகன் துப்பாக்கி பிரயோகம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வீட்டிலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்ட அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என முன்னர் தகவல்கள் வெளியாகின்றன. ஆயினும் யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனைகளில் அவரது தலையில் துப்பாக்கி சூட்டு காயங்கள் காணப்பட்டமை தெரிய வந்துள்ளது. எனவே தானியல் ரெக்சிகன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காத்தான்குடி கடற்பரப்பில் வீசிய பலத்த காற்றினால் மீனவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த மீனவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். படகொன்றை கடலுக்குள் செலுத்துவதற்காக தள்ளிக் கொண்டிருந்த மீனவரே படுகாயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை இந்த அனர்த்தம் காரணமாக காத்தான்குடி ஏத்துக்கல் கடற்பரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 படகுகளும் 4 இயந்திர படகுகளும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காத்தான்குடி கடற்பரப்பில் இன்று அதிகாலை 1:30க்கும் 2 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பலத்த காற்று வீசியுள்ளது. புத்தளம் முந்தல் சின்னப்பாடு கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட போது கைதான 2 மீனவர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி மீன்பிடித்த சந்தர்ப்பத்தில் நேற்று மாலை இந்த 2 மீனவர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். விசாரணைகளின் பின்னர் உளவு இயந்திரங்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்கள் இருவருக்கும் நேற்றிரவு போலீஸ் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மீனவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 4ஆம் தேதி புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மூன்றாவது ஆசிய 16 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கூடைப்பந்தாட்ட போட்டியின் 2வது சுற்றில் இலங்கை அணி தோல்வியடைந்துள்ளது. இலங்கை அணி பங்கு பற்றிய எந்தவொரு போட்டியிலும் வெற்றி கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறும் போட்டியில் நேற்றைய தினம் இலங்கை அணிக்கு எதிராக கசகஸ்தான் அணி களமிறங்கியது. போட்டியின் ஆரம்பத்திலிருந்து திறமையுடன் விளையாடிய கசகஸ்தான் அணி 69க்கு 45 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றியை தனதாக்கியது. போட்டியின் 2வது பிரிவில் பங்கு பெற்ற இலங்கை அணிக்கு எந்தவொரு போட்டியிலும் வெற்றி பெற முடியவில்லை. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போட்டியில் கசகஸ்தான் அணி 2வது பிரிவில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 16 வயதிற்குட்பட்ட மகளிருக்கான கூடைப்பந்தாட்ட போட்டியில் 2வது பிரிவில் தாய்லாந்து அணி முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தோனேஷியா அணியினருக்கிடையிலான போட்டி இன்று பிற்பகல் 7 மணிக்கு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.